குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பையன் கொஞ்சம் சரியில்லை. என்ன சரியில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொம்பளைக்கு அதிகம் பேசக்கூடாதடி, பேசினா இதுதான் நடக்கும், நீ உன்னை பத்தி ரொம்ப நினைச்சுக்காத. ஸோ ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படியே போகுது. அங்கிருந்து எப்பவாவது பேசுவான், என்னடி பண்ற, வீட்லயா இருக்க அப்படின்னா, இல்லை கடைக்கு வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை ஏமாந்து சொல்லிட்டா, யார் கூட வந்திருக்க, அவன் பேர் என்ன, அதுதான் சாக்குன்னு வச்சுட்டான்ப்பா. அப்பப்போ ஆர்ஃபனேஜுக்கு போக முடியாது. எங்க பூர்ணா எங்க இருக்கா, உங்க மேனேஜர் கூடவா இருப்பா. இதுக்கப்புறம் இவன் போனவன் என்ன பண்றான், ஒரு வக்கீலை வச்சு இந்த பொண்ணு வந்து மோசமான கேரக்டர், இந்த பொண்ணு வந்து விலை மகள், நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய வாழ்த்துக்களை இதுல சொல்ல விரும்புறேன். உங்களை பார்த்தது பூர்ணா செஞ்ச புண்ணியம். அப்பா அப்படியே முத்தாய்ப்பா ஒரு வார்த்தை போடுவ பாரு ஹரி. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு எந்த வழக்கு பற்றி மேடம் பேச போகிறீங்க? இன்னைக்கு பூர்ணான ஒரு பெண்ணுடைய ஒரு வழக்கு. நல்லா படித்த பெண், ஒரு மரியாதையான குடும்பம், என்ன சொல்வீங்க, மத்தியதர வர்க்கத்திலேயே வந்து இன்னும் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம். ஆனால் வெரி டீசன்ட் கேர்ள். இந்த கேர்ள் அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கு பேசி முடிக்கிறாங்க. இந்த பையன் எங்கேயோ வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க வீட்டில் 4 பொண்ணுங்க. ஸோ முதல் பொண்ணுக்கு கல்யாணம் தான், அப்புறம் அடுத்தடுத்து பார்க்க முடியும். பெரிய வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கூட முதல் பொண்ணுன்னு ஒரு 15 பவுன் நகையை போடுறாங்க அந்த பொண்ணுக்கு. போட்டு கட்டி வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அவ்வளோ அழகாகவும் இருப்பான் அந்த பொண்ணு. இவளும் ஒரு நம்பிக்கையோடு தான் வாழ்க்கையை துவங்குறா. அப்பா அம்மாவுக்கு பேர்டன் இல்லாமல் இருக்கணும், நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக நடத்தி கொண்டு போகணும், இருக்குதோ இல்லையோ அது மாதிரி போகணும் அப்படின்னு போகிறாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு ஏதோ மோதிரம் அந்த மாதிரி அவங்க தகுதிக்கேற்று எல்லாம் செய்கிறாங்க. பட் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பையன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு. என்ன சரியில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முரட்டுத்தனம், ஒரு பார்வையை, நீ என்ன பெரிய விழா, நீ பெரிய அழகின்னு உனக்கு நினைப்பா, நான் ஏதோ போனா போகுதுன்னு உன்னை கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு. ஓ சரி, உனக்கு தான் போனா போகுதுன்னு எதுக்கு நீ கல்யாணம் பண்ண, நீ போயிருக்க வேண்டியது தானே, கேட்கத்தானே செய்வாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. செஞ்சா உடனே ஓங்கி ஒரு அறை விடுவான். பொம்பளைக்கு அதிகம் பேசக்கூடாதடி, பேசினா இதுதான் நடக்கும், நீ உன்னை பற்றி ரொம்ப நினச்சிக்காத அப்படின்னு சொன்ன. இந்த மாமியார் அம்மா அங்கே வீட்டில் இருக்காங்க, வயசானவங்க 2 பேருமே. அம்மா மாமியார் மாமனார் 2 பேர் இருக்காங்க. ஏப்பா அவளை போய் அடிக்கிற, அவள் விளையாட்டாட்டானே உங்ககிட்ட கேட்டா அப்படின்னு. உனக்கும் விழுகுன்னு கையை ஓங்கிட்டு போனோடனே இந்த பொண்ணை வந்து கையை பிடிச்சி நிறுத்திட்டு, எதுக்கு வயசானவங்களை போய் அடிக்க போகிறேன், நீ என்ன அடிச்சல அதோட நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அம்மாவுக்கு பார்க்குறாங்க, இது ஒரு நல்ல பொண்ணாக இருக்குது, இவன் ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுறான், தேவையில்லாததுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுறான். பொம்பளைங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதா யாருன்னு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எழுத்து வார்த்தையை அவங்கள பற்றி பேசுறது கேட்கும்போதே இவளுக்கு ரொம்ப கோபமாக வரும். இங்கே சே உங்க கூட வந்து நான் வாழ வந்தேனே அப்படின்னு யாருக்குமே தோணுமா இல்லையா? ஒரு ஒழுக்கமான பொண்ணுக்கு ஒரு தப்பான வார்த்தை சொல்லும்போது தாங்கி கொள்ள முடியாது. அப்போ வந்து இந்த மாமியார்ட்டே சொல்லுவா, பாருங்கம்மா உங்கள் மகனை என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு. அவன் எப்போவுமே கண்ட பசங்களோட சுற்றி அந்த மாதிரி வாய் வந்துருச்சு, அவன் ஒன்றும் கெட்டவன் இல்லை, நீ கொஞ்சம் பணிஞ்சு போ, சரியாக போயிடும் மாமியார் சொல்கிறாங்க. சரி, இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு நேராக அம்மா வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? அங்கே இன்னும் 3 பிள்ளைங்க கல்யாணத்துக்கு காத்திருக்காங்க. முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு 6 மாதத்துலேயே திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன். அந்த அடுத்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகாது. அதனால் அங்கே போய் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ அத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அத்தை அப்படின்னு அந்த அம்மா ஏதாவது பேச வந்தால் அந்த அம்மாவை அடிக்க வராமல். ஸோ இப்படித்தான் காலம் மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் அந்த பையனுக்கு வந்து மஸ்கட்டில் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருக்குது, டெம்பரரியாக ஒரு வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சரி நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சான். இவளுக்கும் கூட மனசில் ஒரு சந்தோஷம் என்னென்ன, இந்த தொல்லையிலிருந்து நம்ம தப்பிச்சோமே அப்படின்னு நினச்சி அவன் நினச்சா. சரி அவன் எங்கேயாவது வேலை இருக்கட்டும், நமக்கு 2 மாமனார் மாமியார் இருக்காங்க, வீடு இருக்குது, அதனால் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு.
ஸோ அந்த பையன் மஸ்கட் போயிடுவான். இவளுக்கு இப்போ என்னன்னு கேட்டாக்கா, இதுக்கு நடுவில் அந்த சம்பவம்லாம் நடந்த போது கொஞ்ச நாள்லேயே அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. யார்? மாமியார் அம்மாவுக்கு. இப்போ இவனோட போக முடியுமா மஸ்கட்டுக்கு? போய் அங்கே போய் திட்டு வாங்கினா நமக்கு அந்த தேசத்தில் யாரையுமே தெரியாது. அதனால் என்ன நினச்சா, அவன் போகட்டும், நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சா. அப்போ மாமனாருக்கு வந்து டயபெட்டிஸு, ரொம்ப முத்தின கேஸ் அவர். அதனால் என்னென்னா படுக்கையிலே இருந்துட்டு சிறுநீர் கழிச்சிட்டு அந்த மாதிரி இருந்துருவார். அவரால் நடக்க முடியாது. ஸோ இவர் தான் எனக்கு அப்பா அப்படின்னு நினச்சா, அவருக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படியே போகுது. அங்கேருந்து எப்போவாது பேசுவான், என்னடி பண்ணுற, வீட்லையா இருக்க அப்படின்னா, இல்லை கடைக்கு வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை ஏமாந்து சொல்லிட்டா. யார் கூட வந்திருக்க, அவன் பேர் என்ன, உனக்கு என்ன கடைக்கு, அப்பா அங்கே இருக்கார் உடம்பு சரியில்லாம, உனக்கு என்ன இங்கே, எங்கே சொல்லிப்போ அப்படிமா. இவன் வந்து சரி இது திருந்தாத ஜென்மம், நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் வேணால் யாரை வேணால் கேட்டுக்கோங்க, பக்கத்தில் கடைக்காரர்கிட்ட ஃபோன் தரவா அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ இப்படி தான் நடந்தது. திரும்ப வந்துட்டார். அப்புறம் இந்த சந்தேகத்தோடையே இருந்தபோது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது மாமனாருக்கு. இவளுக்கு ஒரு பயம் என்னன்னா, கடைசியில் நான் தான் கொண்டுட்டேன்னு கூட இவன் சொல்ல தயங்க மாட்டான். அதனால் உடனே ஃபோன் பண்ணி மஸ்கட்க்கு இவன் இருக்கிற இடத்துல ஃபோன் பண்ணி, இது மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதனால் நீ வா அப்படின்னு. அவன் என்ன நினச்சிட்டு வரான், சீரியஸாக இருக்குது, சீக்கிரம் போயிடும், நம்ம வந்து திரும்ப போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் வந்த பிறகு பார்த்தாக்கா அவங்க அப்பா அப்படி இழுத்துட்டே இருக்கு. போகிற உசுரை யாராவது போக வைக்க முடியும்? அது தானாக போனாதான் ஆச்சு. அதுக்கு அப்புறம் தினம் ரெண்டு நாள் ஒரு வாரம் அப்படி போக போக, எதுக்கு இன்னும் உசுரோட கிடக்குற, செத்து தொலையன், வாடா போடான்னு அந்த அப்பாவை சொல்கிறேன். ஐயோ என்னங்க இப்படி பேசுகிறீங்க, பாவங்க அப்படின்னு. அவர் பேச முடியாத நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணில் 2 சைட்லேயும் தண்ணி வரும். இந்த பொண்ணு ஏதாவது சாப்பாடு கொடுக்க வச்சா கொண்டு வந்ததுன்னா அது கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். இல்லை அந்த பையனை பற்றி இப்படி பண்ணுறானே அப்படின்னு ஜாடை காட்டுவார். இந்த பொண்ணால் எதுவும் பண்ண முடியாது, அவன் வாயை அடைக்க முடியாது. ஸோ கடைசி ஆக ஆக அந்த அப்பாவை அடிக்கிற அளவுக்கு வந்துடுறான். அடித்து தள்ளுற அளவுக்கு வந்து தான் அந்த அப்பா சாகுறார். ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான் இந்த பொண்ணு. யார்கிட்ட போய் சொல்லுவேன் இதை சொல்கிறதுக்கு? அப்படி ஏதாவது நடந்தால் கூட நாளைக்கு இவளை யார் பார்த்துப்பா? இவளெல்லாம் அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அவங்க அம்மா கிட்ட மட்டும் ஒரு தடவை வந்து பார்க்க வந்தவங்ககிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாமா அப்படின்னு, நீ எதையுமே பேசாத, அவனை செய்யாதேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவள் தங்கச்சி வந்தவ அவங்க அம்மா கூட, நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு அக்கா மாமா மேலேன்னு. அப்போவே அவங்க அம்மா சொல்லுது, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் திரும்ப வந்து எங்கே வந்து நிற்கணும்னு உனக்கு தெரியுமல்ல, நீ இங்கேயே அமைதியாக இருன்னு. ஸோ இதில் ஒரு 3 மாதம் 4 மாதம் போகவுமே, அப்பா இறப்பு சாகாமல் இழுத்துட்டு கிடந்தது அதெல்லாம் போகவுமே அவனுக்கு அங்கே வேலை போயிடுச்சு, டெம்பரரி ஜாப். ஸோ அவனுக்கு வேலை போயிடுச்சு. இப்போ யார் இருக்கா அந்த வீட்டில்? இந்த பொண்ணும் பூர்ணாவும் அவன் ஹஸ்பண்டும் மட்டும்தான் இருக்காங்க. அப்பப்போ வார்த்தை பேசுறது, அப்யூசிவ் லாங்குவேஜ்னா அவ்வளோ ஒரு அப்யூசிவ். அதுவும் இந்த சென்னையில் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தையிலெல்லாம் அவளை திட்டுவான். முதல்ல எல்லாம் பார்த்தா கோபம் வந்தது, அழுக வந்தது. கதவை சாத்திட்டு ரூம்குள்ளே போய் இருந்தா அந்த கதவை எட்டி உதச்சி உடைப்பான். பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்கும். அப்புறம் கதவு திறந்து வச்சிட்டா. அப்புறம் என்ன பண்ணினா, ஒரு நாள் என்ன பண்ணா, பஞ்சு நிறைய எடுத்து காதில் வச்சுக்கிட்டு அவள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தான். இவன் வந்து கத்திட்டு இருந்தான். இவன் வந்து வீடு பெருக்கிட்டு இருந்தா. அப்போ காதில் பஞ்சு வச்சுட்டு வீடு பெருக்கிட்டு இருந்தான். இவன் அந்த பஞ்சை பார்த்து இவன் பதிலே சொல்லலைன்னு ஓங்கி செவிலில் ஒரு அறை விட்டான் பாரு. அந்த ஜிவ்வுன்னு காதில் அடைச்சிக்கும் தெரியும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுக்கு அடிக்கிற? இப்போ நீ என்ன திட்டினாலும் நான் பேசக்கூடாதுங்கிற, நான் திட்டாதேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் நான் பஞ்சு வைக்காமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறான். அப்புறம் அவன் வந்து இல்லை சரியாக போச்சுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்துகிறான். அப்புறம் இவளை பற்றி பேசுகிறதே எப்படின்னு கேட்டால், இந்த பொம்பளை சரியில்லை, இவளுடைய பார்வை சரியில்லைக்கா, இவளை மட்டும் நம்பிடாதீங்கக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏ தம்பி பாவண்டாவா, வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா, காய்காரம் வந்தால் இப்போல்லாம் வாசல்லையே வாங்கிக்கிறா, ஏன்னா கடைக்கு போனதுக்கு தான் சத்தம் போட்டேல்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவனுக்கு எதுவுமே நடக்கலை, இவன் நினைக்கிற மாதிரி ஒன்றும் முடியலை, இதெல்லாம் பார்க்குறான்.
இது இப்படியே திட்டிகிட்டு இருக்கான், இப்படியே அடிச்சிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், வீட்டில் இருந்தால் தானே இந்த பிரச்சனை. அவனுக்கு பாதி நாள் வேலையில் வீட்டில் உட்காந்துட்டு தண்ணியை போட வேண்டியது, தண்ணியை போட்டு ஆட வேண்டியது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த வீதியிலேயே ஒரு 2 தெரு தள்ளி, அந்த வீதிக்கு 2 தெரு தள்ளி ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் போய் அங்கே ஏழைகள்லாம் தங்கியிருக்கிறாங்க, முடியாதவங்க அந்த மாதிரிலாம் தங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் போய் அவள் கேட்குறா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து சரி பரவாயில்ல, என்ன படிச்சிருக்கேன் என்னன்னு கேட்டுட்டு, ஆனால் இந்த வேலைங்கிறது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லைம்மா, பாவப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சம்டைம்ஸ் குளிக்க வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சரி பரவாயில்லைங்க, எனக்கு வந்து வேலைக்கு வர்றதே எதுக்குன்னா நான் மன நிம்மதிக்காக தான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறோம். அவள் வேலைக்கு ஜாயின் பண்ணி 4 நாள் இப்போது வேலைக்கு போகும்போது எந்த பொண்ணுமே காலையில் எழுந்திரிச்சு சமையல் செஞ்சு வச்சுட்டு அவள் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு தலை சீவி புடவை மாற்றி இப்படி தான் போவாங்க. காலங்காத்தால் எங்கேயோ சீவி சிங்கரிச்சிட்டு கிளம்பிட்டாக்கா. நான் தான் ஆர்ஃபனேஜில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, உனக்கு தெரிஞ்சுதானே, நீ வேணா அங்கே வந்து பார்த்துக்கோ. ஏன் யாருக்குமே அது மாதிரி தான் தோணும். அந்த அம்மா வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனேயே அடுத்த நாள் இவ இதே சொல்கிறா, நான் எங்கே இருக்கேன், ஆர்ஃபனேஜில் இருக்கேன், 2 தெரு தள்ளி இருக்குது, நீ வா, உனக்கு அந்த பேர் தெரியும், நீ வந்து பார்த்துட்டு போய் எதுக்கு தப்பு தப்பாக என்னை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுதான் சாக்குன்னு வச்சுட்டான்ப்பா. அப்பப்போ ஆர்ஃபனேஜுக்கு போக முடியாது. எங்கே பூர்ணா எங்கே இருக்கா, உங்கள் மேனேஜர் கூடவா இருப்பா இருப்பா. இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. வேலையை விட்டு போயின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் நீயே அப்படின்னு. அப்புறம் பார்க்குறாங்க, இதெல்லாம் கேட்குறாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க அங்கே பக்கத்தில் எல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. பக்கத்தில் என்ன அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணா இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் வரான், சத்தம் போட்டுட்டு உள்ளே வரான். யார், இந்த பையன். வந்த உடனே அந்த மேனேஜர், யாரை கேட்டு நீ என்னுடைய ஆசை இதுக்குள்ளே ஆர்ஃபனேஜுக்குள்ளே நீ நுழையிற, என்ன தப்பு தப்பாக பேசுகிறியாம்மா, நீயே பிடிச்சி கொடுத்தேன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு, போலீஸ்க்கு போகணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து 100க்கு சுற்றின உடனே அவன் வெளியே ஓடிட்டான். இனிமே இந்த பக்கம் கால் வச்ச அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க, முடிச்சு போச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டான். திரும்ப வீட்டுக்கு வரான். இந்த பொண்ணும் அவனும் தானே சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த பொண்ணை திரும்ப திரும்ப என்ன பேசுகிறான்னா, அவள் வந்து நல்ல வெள்ளை, ஒழுக்கம் தவறின பெண், மோசமானவ அப்படின்னு பக்கத்தில் எல்லாத்துலேயும் நிறைய பேர் சொல்லியும் பார்த்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணை பற்றி. தாங்க முடியாமல் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, ஒழுங்காக இருந்தால் நீ இருக்கிறேன், இல்லைன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அப்படி பேசுகிறத நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் தண்ணியை கொண்டு வந்து தலைமையில் ஊற்றி விடுவான், ஃபுல்லாக ஊற்றி விடுவான். கோபத்தை காட்டுறதாமா அது. ராத்திரி தூங்கிட்டு இருப்பா. தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் எல்லாம் சாத்தி, கதவெல்லாம் சாத்தி, ஃபேனை ஆஃப் பண்ணிடுவான். எப்படி வீட்டுக்குள்ளே இருப்ப, அதுதான் கேட்குறேன். குளிக்க போவா. குளிக்க போகும்போது தண்ணி பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு தான் குளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு போவாள். ஆனால் அதுக்குள்ளார வேற எதையாவது மிக்ஸ் பண்ணி அதில் விட்டுறது. இந்த பொண்ணு பார்க்குற வரைக்கும் பார்த்தாயா, இதுக்கு மேலே இவனோட வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நான் வந்துடுறேன். எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க அம்மா நீ வராதேன்னு சொல்ல முடியும். சரிம்மா வா, உனக்கு நிலைமை தெரியும், இத்தனைக்கு பிறகு உன்னால் அங்கே இருக்க முடியலன்னா, நிஜமாவே உன்னால் இருக்க முடியலன்னு அர்த்தம், நீ வந்துரு. அங்கே வந்துட்டு அங்கேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான். பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறான். ஏன்னா அவள் சாப்பிடணும். இப்போ போய் அப்பா அம்மா கிட்ட சாப்பாட்டுக்கு கேட்க முடியாது. அதனால் அப்படி பண்ணும்போது தான் இவ காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறா வரா, உன் பொண்டாட்டி எங்கேயோ போராடா வரான்னு யாராவது அவனோட ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்க கூடும். அப்புறம் வந்து வாசலில் நின்றுட்டு கத்த ஆரம்பித்தான். யார் வீட்டு வாசலில், மாமியார் வீட்டு வாசலில் வந்து கத்த ஆரம்பித்தான். இந்த அம்மாவுக்கு மானம் போகுது, நம்ம வந்து ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மரியாதையோடு வாழ்ந்துட்டான், உன் புருஷன் வார என்ன பண்ணுறான் அப்படின்னு. இவ்வளோ நாள் சகிச்சவ இப்போ முதல் தடவை என்ன பண்ணா, சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான் புருஷன் மேலே. இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறான், வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னவொடனே போலீஸை அவனுக்கு சம்மன்ஸ் கொடுக்குறாங்க. வந்த உடனே போலீஸுக்குன்னா ஏன்டா மரியாதையே இருக்க மாட்டியா அப்படின்னு தான் கேட்குறாரு. ஆளை பார்த்தாலே தெரியுது அவனுடைய நடை உடைய பாவனை. இவர் என்னவோ மோசமாக இவளை பற்றி சொன்னால் கூட, நீ முதல்ல ஒழுங்காக இருக்கியான்னு பாரு, கால் ஒழுங்காக தலையில் நிற்குதாடா உனக்கு, பட்ட பகல என்னடா தண்ணி அடிச்சுட்டு நீ வேலைக்கு போறியடா அப்படின்னு எல்லாம் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கிறார். கேட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை அங்கே போய் வாசலை நின்று கத்துனீன்னா
அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி கிரட்டி அனுப்பிச்சாங்க. இந்த பொண்ணு புத்திசாலித்தனமாக அடுத்த 2வது நாள் போய் சிஎஸ்ஆர் வாங்கிடுச்சு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அந்த கம்ப்ளைண்ட் காப்பி, சிஎஸ்ஆர் இதெல்லாம் வாங்கிடுச்சு. இது முடிஞ்சது. மறுபடியும் இந்த பொண்ணு எங்கே வேலை செய்கிறாளோ அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போய் இந்த வார்த்தைன்னு கிடையாதுப்பா, நான் இதிலெல்லாம் எழுதியிருக்கேன், நீங்கள் இந்த பேப்பரில் படிச்சிங்கன்னா தெரியும், அவள் பெட்டிஷன் காப்பியில் அவ்வளவு வார்த்தை பேசுகிறா. சரி, போலீஸ்க்கு போயாச்சு, இப்போ என்ன செய்ய முடியும்? அந்த அப்புறம் நான் சொன்னேன், நீ நேராக வேணால் நீ டொமஸ்டிக் வயலன்ஸில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, சரின்னா அவள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆஃபீஸர்கிட்ட, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட போய் ஒரு புகார் கொடுக்குறான். புகார் கொடுக்கும்போதே என்னென்ன வார்த்தை சொன்னால், எப்படி திட்டினா அப்படின்னு. அதே மாதிரி சப்போர்ட்டிங்க்கு அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள இந்த பொண்ணுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, இனிமேல் உன் புருஷன் இங்கே வந்தால் உன்னை வேலையில் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வார்த்தை எங்கள் கம்பெனிக்கு முன்னாடியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவங்கக்கிட்ட காட்டுறாங்க. சம்மன்ஸ் கொடுக்குறாங்க அவனுக்கு. அவன் நேராக வரானா, அப்படியெல்லாம் பேசவே இல்லைன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேசுனதுக்கு கம்பெனியில் கொடுத்த லெட்டரும் பார்க்குறாங்க. ஸோ இதுவும் நடக்காது. இதுக்கப்புறம் இவன் போனவன் என்ன பண்ணுறான், ஒரு வக்கீலை வச்சு இந்த பொண்ணு வந்து மோசமான கேரக்டர், இந்த பொண்ணு வந்து விலை மகள் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பின்னணியில் என்ன நடந்திருக்கு, அப்பப்போ யாராவது ஃபோன் பண்ணுவாங்க இவளுக்கு, ஹலோ யாருங்க அப்படின்னா சில பேர் வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபோன் வந்து ஏங்க நீங்கள் கால்காமே அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு ரொம்பவுமே தாங்கலை. யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த நம்பர்லேருந்து தாங்க எனக்கு அது சொன்னாங்க, நீங்கள் கால்கள்னு அப்படின்னு. அப்புறம் வழக்கமாக அவங்க பிஸ்னஸ் பேசுகிற மாதிரி தானே பேசுவாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப தலைக்குனிவாக போயிடுச்சு. அப்புறம் இனி 2 ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பேசுகிறாங்க. அந்த இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு போய் அந்த சமயத்தில் தான் என்னை வந்து பார்க்குறான். அப்போ அந்த ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு போய் நீ போலீஸில் கொடு, இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் எனக்கு கால் வருது, எனக்கு வந்து தப்பான வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னு போய் கொடுங்க. நம்ம போலீஸ் சுறுசுறுப்பாக நம்பரெல்லாம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன சொல்லுங்கள். 2 தடவை அலைஞ்சு பார்க்குறா. அப்புறம் திரும்ப வந்தான், அம்மா அதில் ஒன்றும் பலனே இல்லைம்மா, பட் இவன் தான் எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் தான் அப்போ தான் நோட்டீஸ் அனுப்புகிறான். இந்த பொண்ணை பற்றி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறான். அப்போ ஏமா நோட்டீஸ்க்கு பதில் கொடுக்கணுமா, யோசிச்சு பாரு, இல்லை நம்ம டைரெக்டாக கேஸ் போட்டலாம். இல்லை மேடம், இவனோட இனி வாழ முடியாது, நம்ம கேஸை போட்டுடலாம் அப்படி. அப்புறம் நாங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் வச்சு அந்த பொண்ணுக்காக டைவர்ஸ் போட்டோம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த மனுவில் சேர்த்து நாங்கள் அது கொண்டு வந்தோம். அவன் திட்டினதாகட்டும், வழக்கறிஞர் நோட்டீஸ் வந்ததாகட்டும், நாங்கள் டிவிக்கு போனது, டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகாரிகிட்ட போனது, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, சிஎஸ்ஆர் எல்லாம் வச்சு போட்டோம். அப்படி போட்டதுக்கு பிறகு நோட்டீஸே வாங்கலைப்பா. அது அவனுடைய சொந்த வீடு அந்த பையனுக்கு. அந்த நோட்டீஸே வாங்கலை. பார்க்குற வரைக்கும் பார்த்தோம், ஒரு 6 மாதம் அலைஞ்சு பார்த்தோம். அப்புறமா என்ன பண்ணோம், ஜட்ஜுக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணினோம். வீடு அதுதான் அவனுக்கு, அவனுடைய ஆதார் கார்டுனுடைய நகல் என்கிட்ட இருக்குது பாருங்கள். அதனால் என்ன பண்ணுறது, நீங்கள் எனக்கு பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுங்க, நோட்டீஸ் கொடுக்குறது. அது ஃபேமிலி கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ், இன்ன தேதியில் அடுத்த வாய்தா வருது, இன்னார் உன் மேலே போட்டிருக்காங்க, இந்த வழக்கு விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க, இந்த தேதியில் 10:30 மணிக்கு நீ கோர்ட்டில் வந்து நிற்க வேண்டியது, அப்படி நிற்கணும், அப்படி இல்லைன்னா உனக்கு எதிராக தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்தோம். நோட்டீஸுக்கும் அவன் வரவே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு அப்போ தான் நினச்சது, மேடம் எனக்கு ஆண்டவன் இந்த தடவையாவது என்னை காப்பாற்றிட்டேன் மேடம். இவன் கூட மல்லு கட்டி நான் ஒரு 2 வருஷம் இழுத்தேன்னு வச்சுக்கோங்க, அல்லது 4 வருஷம் இழுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்னால் தாங்காத மேடம், எனக்கு வேலைக்கு போக முடியாது, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. கரெக்டாக நல்ல வேளை அவன் வரலை. நாங்கள் எக்ஸ்பார்ட்டியாக ஒரு ஆர்டர் வாங்கினோம். ஒருதலை பட்சமாக அந்த பெண்ணுக்கு வந்து விவாகரத்து கொடுக்கப்பட்டது. அந்த பையன்கிட்ட இருந்து அந்த பொண்ணு எதுவுமே கேட்கல. நினச்சிருந்தா ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், சொந்த வீடு இருக்குது, இருக்கிறதுக்கான தங்கும் இடம் கொடுக்கணும்னு. திரும்ப அவங்ககிட்டயே போய் ஒரு பாம்பு புத்துக்குள்ளே கை விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் அவள் அது எதுவுமே வேண்டான்ட்டேன், நான் உழைச்சி சம்பாரித்து நான் எங்கள் அப்பா அம்மாவோட இருந்துக்கிறேன். ஸோ டைவர்ஸ் வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கிறா, அது எனக்கு தெரியும். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய வாழ்த்துக்களாக இதில் சொல்ல விரும்புகிறேன். உங்களை பார்த்தது பூர்ணா செஞ்ச புண்ணியம். நன்றி. அடப்பா, அப்படியே முத்தாய்ப்பா ஒரு வார்த்தை போடுவ பாரு ஹரி, பிரமாதம். போ குட்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.